ஹாய் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டைரக்டா நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். ஏன்னா அதுல வரவர பத்தி தான் நம்ம டீடைல்டா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? அ, ம். இல்ல, சார்ஜா? இல்ல. அபிதாபியா? ம்ஹ்ம். வேற எங்க இருந்தீங்க? துபாய்ல. ஆ, துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாய்ல அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல ஆ, பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல, அங்க. ஆ, இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? இந்த வீடியோ வந்து வடிவேலு சார் பத்தி கிடையாது, பட் ராதர் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் காலேஜ் படிக்க போகிறவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் தான். இவங்களை ஏன் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்தியன் டாக்ஸேஷன் தெரியும், பட் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு எப்படிப்பட்ட டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகும், அவங்களுடைய டாக்ஸ் லாஸ் என்ன, எக்ஸம்ஷன்ஸ் என்ன, அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து என்ஆர்ஐஸை எப்படி செக்ரிகேட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் செக்ரிகேஷன் ரெசிடெண்ட்டா இல்லை நான் ரெசிடெண்ட்டா. அப்படி ரெசிடெண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படின்னு செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து என்ஆர்ஐஸை வேறு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். நம்பர் 1 கேட்டகரி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்க, படிச்சுட்டு ஜாப் அங்கேயே பண்ணுறவங்க, ஆர் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஜாப்காகவே போகிறவங்க, ஆர் பிஸ்னஸ்க்காக போகிறவங்க. இவங்க தான் அப்ராட் ஜாபர்ஸ் கேட்டகரி. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து சில பேர் வந்து மாங்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கூட என்ஆர்ஐஸ் தான். ஆர் இந்தியன் சில்ட்ரன் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்களோட தங்கறதுக்கு போகிற பேரண்ட்ஸ், ஆர் இந்தியாவிலேருந்து செட்டிலான ரிலேட்டிவ்ஸோட தங்க போகிற பேரண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அவுட் சைடு இந்தியா. அதுக்கப்புறம் நம்பர் 3 கேட்டகரி டிப்ளமேட்ஸ் அம்பாசிடர்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக டிப்ளமேட் அம்பாசிடர்ஸ்க்கு நோ டாக்ஸேஷன். அவங்கள வந்து கவர்மெண்ட் வேலைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. சிட்டிசன்ஸ் லிவிங் அப்ராட் டியூ டு ஒர்க், அதாவது இதான் அந்த ஜாபர்ஸ் கேட்டகரி. ஜாப்காக போகிறவங்க, ஜாப்காக வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். போன வருஷம், அதாவது ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் ஆர் மோர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்க ரெசிடெண்ட், இல்லைன்னா அவங்க நான் ரெசிடெண்ட். சிம்பிள். சிட்டிசன்ஸ் லிவிங் அப்ராட் ஃபார் அதர் தேன் ஒர்க், ஜாப் இல்லாமல் மற்றவாறு இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க தான் இந்த என்ஆர்ஐஸ். எக்ஸாம்பிள், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸோட, வெளிநாட்டில் செட்டில் ஆன பர்சன்ஸோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க எக்ஸ்டெண்டட் ஸ்டே பண்ணும்போது அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயரில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 182 டேஸ் இந்தியாவில் தங்கியிருக்கணும் அப்படின்னா ரெசிடெண்ட், ஆர் அதர்வைஸ் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ், ரஃபாக சொல்லப்போனால் 2 months, 60 டேஸ் ஆர் மோர் அண்ட் 4, அதுக்கு முன்னராக இருக்கிற 4 இயர்ஸில் 365 டேஸ், டோட்டலாக 4 இயர்ஸில் டுகெதர் 365 டேஸ் இருந்தாங்கன்னா ரெசிடெண்ட். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட ரெசிடெண்ட், இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நான் ரெசிடெண்ட். ரெசிடென்ட்னு கிளியராக டிசைட் பண்ண உடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு பார்க்கணும். ஸோ ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் 10 இயர்ஸில் 2 இயர்ஸ் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும் அண்ட் ப்ரீவியஸ் 7 இயர்ஸில் 730 டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். 10 இயர்ஸில் 2 இயர்ஸ் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும், ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் 7 இயர்ஸில் 730 டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அப்போது ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இதுக்கப்புறம் இன்னொரு டீம்ட் ரெசிடெண்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, டோட்டல் இன்கம் ஃப்ரம் இந்தியன் சோர்சஸ், நான் ஃபாரின் சோர்சஸ், அதாவது இந்தியன் சோர்சஸ், இந்தியாவில் ரெண்டல் இன்கம், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், அந்த மாதிரிலாம் இருந்து அந்த இன்கம் இஸ் கிரேட்டர் தேன் 15 lakhs அப்படின்னா, அண்ட் ப்ரீவியஸ் இயரில் 120 டேஸ் ஆர் மோர் அவங்க ஸ்டே பண்ணியிருந்தா, 182 டேஸ்க்குள்ளே ஸ்டே பண்ணியிருந்தா அவங்க டீம்டு ரெசிடெண்ட், அதாவது நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவோம். இவ்வளோ கால்குலேஷன்ஸும் நம்ம இந்த ஷீட் வரதுக்காக தான் பண்ணுறோம், டாக்ஸபிலிட்டி எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு. ஒன்ஸ் ஒரு ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய டோட்டல் இன்கம் இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் வெளிநாட்டில் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் இந்த சோர்சஸில் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் டாக்ஸேஷனுக்கு ஆஃபர் பண்ணணும், இந்தியன் டேக்ஸில் வந்துடும்.
இப்போ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா அவங்களுடைய இந்தியன் இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் இந்தியன் சோர்சஸ் ஆர் ஏர்ன்டு வித்தின் இந்தியாக்குள்ளே ஏர்ன் ஆயிருந்ததுன்னா அது இந்தியன் டாக்ஸேஷனுக்குள்ளே வந்துடும். நான் ரெசிடென்ட்னாலும் சேம் தான். இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருந்தாலோ இந்தியன் சோர்சஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணியிருந்தாலோ அது இந்தியாவில் டேக்ஸ் ஆகும். எவ்வளோ பர்சன்டேஜில் டேக்ஸ் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. நார்மல் டேக்ஸ் ஸ்லாப் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சேம் தான். நியூ ரிஜைம் ஓல்ட் ரிஜைம் இதில் எது வேணால் ஆப்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சிமிலர் தான் வெதர் ரெசிடெண்ட் ஆர் நான் ரெசிடெண்ட். இந்த கிளிப்பிங்கில் வடிவேலு வந்து எங்கே இருந்த நீ துபாயில் எங்கே இருந்தன்னு கேட்டே இருப்பார். நீங்கள் துபாயில் இருந்தாலும் கத்தாரில் இருந்தாலும் யூஎஸில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் கென்யாவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் நம்ம இந்தியன் டாக்ஸேஷன் ரூல்ஸ் இதுபடி தான் போகும். ஸோ கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் அ ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி யாரையாவது காண்டாக்ட் பண்ணி பட் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிடுங்க. கன்ஃபியூஷனில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் விட்டுறாதீங்க.